வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 நிமிஷத்துல பீக்கங்காய் தாளிப்பு எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பருப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டோம்னா கலோரி வந்து அதிகமா இருக்கும். இப்படி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கலோரி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி வந்து காய் நிறைய சேர்த்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இது ஒரு டைப்ல சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பீக்கங்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீக்கங்காவை நல்லா சீவிட்டு கழுவி அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இப்போ என்னென்னா கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு நான் அதில் பீக்கங்காய் நான் கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காவை அதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ என்னென்னா மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ பீக்கங்காவை போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா தண்ணி ஆகிடும். ஏன்னா இது நீர்க்காய், அதனால் லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். தெளித்து விட்டுட்டு ஒரு விசில் வைங்க. 5 நிமிஷத்தில் வெந்துடும். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.